ஹலோ கைஸ், நான் உங்கள் ட்ரீம் பாய் மெக்கன் ட்ரீம் பாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோண்டா சிபி யூனிகானில் ஃப்ரண்ட்டு வைசருக்கு பார்த்தீங்களா, வைசருக்குள்ளே இருக்க ஹெட் லேம்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேம்ப்பு ரொம்ப பேடாகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் வெளிச்சமே தெரிய மாட்டேங்குது. நைட்டில் வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காருங்க. அதனால் நாம் இந்த வைசரில் கழட்டிட்டு இந்த லேம்போட ஹெட்டு கிளாஸை நாம் மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷேடோ 2 ஷேடோ இருக்குதுங்க. அந்த ஷேடோ ஃபஸ்ட்டு கழட்டிக்கணும். ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த 2 ஷேடோ கழட்டிக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறத கழட்டியாச்சு. தென் ரைட் சைடில் கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டிங்கன்னா மேலே ஒரு லாக் இருக்கும். பிளாஸ்டிக் லாக் தான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் லாக்கு கரெக்டாக எடுக்கணுங்க. ஒன்ஸ் அது உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ நிற்காது. அந்த லாக்கில் தான் நமக்கு இந்த ஷேடோவே நிற்கிது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டு அண்டு லெஃப்ட்டு எல்லாமே ஒரு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. பாட்டமில் ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும் பாருங்கள். அது பார்த்துட்டிங்கன்னா ஒன்று சென்ட்ரு பாயிண்டில் ஒன்று இருக்கும். தென் அட்ஜஸ்ட்மெண்ட் போல்ட்டு ஒன்று இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரைட்டில் ஒரு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஸ்டார் ஸ்க்ரூ தாங்க. கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி தான் இருக்கும். இல்லைனா டென்னுமோ பாக்ஸ் போட்டு கழட்டுற மாதிரி கூட இருக்கும். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் தான் இருக்குது. அந்த சைடு ஸ்டார் தான் இருக்குது. ஸோ பிட்டு போட்டு நீங்கள் கழட்டிக்கலாம். சென்டர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது 2 இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூ எதுக்காக போட்டிருக்காங்கன்னா நமக்கு வைசரோட அந்த ஹெட் லேம்போட கிளாஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 2 ஸ்க்ரூவில் இந்த 2 ஸ்க்ரூ கழட்டுறனா கழட்டலாம், கழட்டாமல் விடலாம். இந்த சென்டர் ஸ்க்ரூ மட்டும் நம்ம கண்டிப்பாக கழட்டணும். இது பிட்டு போட்டு கழட்டலாம், இல்லைனா 10 பாக்ஸ் போட்டு நீங்கள் கழட்டிக்கலாம். ஏன்னா பிட்டு போட்டு கழட்டுறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாகும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பேனர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கழட்டிக்கலாம் ஈஸியாக. அது இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா அது கழட்ட கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் எல்லாமே நம்ம கழட்டியாச்சு. இப்போ வைசர் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வைசர் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. எல்லாமே பிளாஸ்டிக் ஃபைபர் தான். ஸோ சீக்கிரம் கிராக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. வைசரை நம்ம இப்போ எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம இண்டிகேட்டர் ரைட் அண்ட் லெஃப்ட்டு அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கழட்டி விடணும் கண்டிப்பாக. இந்த 2 கிளாம்பில் தான் நமக்கு ஸ்க்ரூ போட்டு பண்ணியிருக்காங்க. வைசர் வைக்கிறது இந்த சென்டர் பாயிண்ட் இந்த 3ல் தான் நமக்கு வைசரே கரெக்டாக அசம்பிள் ஆகிருக்குங்க. இதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு, அதாவது டூமை கவர் பண்ணியிருப்பாங்க. தண்ணி பூதாமல் இருக்கிறதுக்கு, லைட்டு ஹெட் லேம்புக்குள்ளே தண்ணி பூதாமல் இருக்கிறதுக்காக இந்த நமக்கு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இண்டிகேட்டரோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் ரைட் அண்ட் லெஃப்ட்டில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வைசரை நல்லா வெளியே எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒயரிங்க்கு ஃபுல்லாக சேஃப்டி டிவைஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இப்போது நம்ம அசம்பிள் பண்ணதை டிஸ்கனெக்ட் பண்ணோம். சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு லேம்புக்கான ஒயரிங் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணோம். அது பார்த்துட்டிங்கன்னா ப்ளக்கின் டைப் மாதிரி தான். ஒன்ஸ் ப்ளக்கின் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைட்டாக தான் இருக்கும். பெண்ட் ஆகாமல் நீங்கள் கழட்டிங்க. கழட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த இண்டிகேட்டர் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு, அதாவது பார்த்துட்டிங்கன்னா வண்டியில் உட்காந்துருக்கும்போது நமக்கு ரைட் சைடு இண்டிகேட்டரு, அதை ரிமூவ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது லெஃப்ட் சைடு நமக்கு. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணியாச்சா? ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ரொம்ப ஹார்டனாக தான் இருக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம வைசரை ஈஸியாக வெளியே எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லாக வெளியே எடுங்க. ஏன்னா எல்லாமே ஃபைபரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லேம்பை சுற்றி சேஃப்டிக்காக நமக்கு பிளாஸ்டிக் மெட்டல் மாதிரி, அதாவது ரப்பர் மெட்டீரியல் மாதிரி போட்டிருப்பாங்க. அதையும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒயரிங் பார்த்திங்கன்னா ஒரு இதில் லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயரிங்கும் கரெக்டாக எடுத்து விடணும். எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம வைசர் அப்படியே தனியாக வண்டியிலேருந்து தனியாக டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இனி வைசர்லேருந்து அந்த ஃப்ரண்ட் லேம்ப்பு கிளாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணணும். மேலே பார்த்துட்டிங்கன்னா 2 லாக் இருக்கும். தென் கீழே ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க நமக்கு. அந்த ஸ்க்ரூ நம்ம கழட்டணும். மேலே 2 குப்பி மாதிரி தான் லாக் இருக்குங்க, 2 லாக்கு. இது சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டு மேலே கொஞ்சம் தூக்கி அடிக்கிறதுக்கு, இல்லைனா கீழே பார்த்த மாதிரி அடிக்கிறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அந்த சென்டரில் கீழே கொடுத்துருப்பாங்க.
அதை வந்து நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லூஸ் விட்டு. இப்போ அந்த 2 லாக்கையும் கழட்டிட்டு நம்ம மேலே வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு கழட்டிக்கலாம். இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவும் நம்ம கழட்டியாச்சு. ஓகே, கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் மேலே லாக் இருக்கும் பாருங்கள், இந்த 2 லாக்கையும் எடுத்துக்கலாம். லாக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், அதையும் கழட்டி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரூ வந்து பண்ணியிருப்பாங்க 2 ஸ்க்ரூ, அந்த 2 ஸ்க்ரூ வந்து கேர்ஃபுல்லாக கழட்டணும். ஒன்று கழட்டாமல் நீங்கள் இழுத்துட்டிங்கனாலும் அந்த ஃபைபர் மெட்டல் வந்து உடஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து காஸ்ட்லியான ரேட்டுங்க இப்போல்லாம். ஸோ ஃப்ரண்ட் வைசர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும். இந்த மாதிரி 2 கிளிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேபிளாக வந்து வைசரோட ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்காக தான் இந்த 2 கிளிப்பு. இந்த 2 கிளிப்பு வந்து கரெக்டாக வந்து கழட்டிக்கணும். கொஞ்சம் ஹார்டனாக தான் இருக்குங்க கிளிப்பு, நீங்கள் கொஞ்சம் திருப்பி யூஸ் பண்ணி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். இப்போ கழட்டினதுக்கப்புறம் நம்ம வைசர் தனியாக, நம்ம அந்த கிளாஸ் மெட்டீரியல் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். கிளிப்பு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், இன்னொரு கிளிப்பும் இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக வந்து ஃபிக்ஸ்டு ஆகிக்கும் வைசரோட. அந்த கிளாஸு ஷேக் வந்து இருக்காதுங்க, எவ்வளோ வந்து ஷேக் ஆனாலும் நமக்கு வந்து வைசரும் கிளாஸும் சேர்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ரொம்பவே பேட் அடிச்சு போச்சு, ரொம்ப நாள் யூசேஜ் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கிளாஸே வந்து அப்படியே மங்கின மாதிரி ஆகிப்போச்சு. இதனால் லைட் வச்சு நமக்கு வந்து ரோட்டில் விழாது, கண்டிப்பாக லைட்டாக தான் விழும். ஸோ இதனால் வந்து நம்ம புது கிளாஸ் வந்து போட்டுக்கலாம் வைசரில். இப்போ வந்து புது கிளாஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு சுத்தமாக வந்து துடைச்சிக்கங்க. அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ கிளாஸ் மெட்டீரியலில். இது மட்டும் தனியாக கிடைக்குங்க நமக்கு, கிளாஸ் மெட்டல் மட்டும் செட்டாக அப்படியே தான் கிடைக்கும். செட்டாக வாங்கி அப்படியே செட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வைசர் வந்து எதாவது டேமேஜ் இருக்குன்னா வைசரோட செட்டாக வந்து வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பளிச்சுன்னு இருக்குங்களா இது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து யூசேஜ் பண்ணனால நமக்கு வந்து பவர் வந்து மங்கின மாதிரி இருக்குது, கிளாஸே வந்து மங்கின மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து லைட் அடித்தா நமக்கு பாஸ் ஆகாமல் கண்டிப்பாக பாஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம பழசில் இருக்கிற இந்த லேம்பை வந்து நம்ம கழட்டி ஆகணுங்க. லாக்கை வந்து கழட்டணும். லாக்கை வந்து கழட்டுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி லாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா அது கடைசியில் வந்து கழட்டிட்டு உங்களுக்கு லாக் பண்ண முடியாது போகலாம், எப்படிடா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஒன் சைடு லாக் பண்ணிட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பல்ப் வந்து சேக்காக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம லாக் பண்ணுவோம். இப்போ லாக்கை வந்து நம்ம கழட்டிட்டு பல்பை வந்து வெளியே எடுத்துக்கலாம். பல்ப் பார்த்திங்கன்னா அலாஜின் பல்ப் தான் போட்டிருக்காங்க நமக்கு. என்ன பல்பு அப்படின்னு என்ன வாட்ஸ்ன்னு பாருங்கள். பல்ப்லேயே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன வாட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. 12 வோல்ட்டு 35 போட்டிருப்பாங்க. யூனிகானுக்கு எல்லாமே 35 வாட்ஸு 12 வோல்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அலாஜின் பல்ப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க. சப்போஸ் பல்ப் வந்து பீஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் கடையில் போய்ட்டு 12 வோல்ட்டு 35/35 வாட்ஸு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து பல்ப் வந்து வாங்கிக்கலாம். பல்ப்பு மாட்டுறனாலும் இதே மாதிரி தாங்க, நம்ம ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ வைசர் வந்து கழட்டியிருக்கோம், வைசர் வந்து கழட்டி கிளாஸ் தனியாக கழட்டியிருக்கோம். ஆனால் பல்ப் பீஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் வைசர் செட்டாக கழட்டிட்டு நீங்கள் அப்படியே வந்து பல்ப்பை மட்டும் தனியாக கழட்டி போட்டுக்கலாங்க. இப்போ புதுசில் நம்ம டம்மி போட்டிருக்காங்க, அதை வந்து கழட்டிக்கலாம். டம்மியை கழட்டிட்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த பல்ப்பை போட்டு கிளாம்பை போட்டுக்கலாம். கரெக்டாக வந்து காடி வந்து கரெக்டாக வந்து அந்த காடிக்குள்ளே வைங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து பல்ப்பு வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஒன்ஸ் வந்து பல்ப் வந்து கிராஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக அசம்பிள் இருக்காது. ஒரு பக்கம் வந்து மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும் இருக்கும். அதனால் வந்து பல்ப் வந்து கண்டிப்பாக சேக் வரும். இப்போ ஒரு சைடு லாக் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். லாக்கிங் பார்த்துட்டிங்களா, இந்த மாதிரி தான் லாக் பண்ணும். ஒரு சைடு லாக்கு, இன்னொரு சைடு வந்து ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணியாச்சுப்போம். டைட் பண்ணதுக்கப்புறம், அதாவது டைட் பண்ணுறது ப்ராப்பராக தான் டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிட்டிங்கன்னா பிடிங்கிட்டு வந்துடும். ஏன்னா அதில் லைட் மாதிரி தான் இருக்கும், த்ரெட்டு தான் வந்து லைட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் வைங்க. ரொம்ப போட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா கையோடு பிடிங்கிட்டு வந்துடும். ஸோ நமக்கு அந்த ஹெட் கிளாஸே வேஸ்ட்டாக போயிடும், யூசேஜ் இல்லாத போயிடும். கடைசியில் பல்ப் வந்து நிற்காது, ஷேக் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு ஆல்ரெடி. அதனால் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக வந்து டைட் பண்ணுவோம். லைட்டாக வச்சிங்கன்னா போதும், லைட் டைட் இருந்தால் போதும். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வைசரில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து 2 லாக் இருக்குதுங்க. நம்ம கிளாஸ் மெட்டீரியலில் ஃப்ரண்ட்டு கிளாஸில் வந்து நமக்கு 2 லாக் இருக்குது. அதை வந்து வைசரில் வந்து கரெக்டாக லாக் பண்ணும். இந்த 2 சைடு ரைட் அண்ட் லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணும். அந்த லாக்கில் தான் நமக்கு வந்து அந்த கிளிப்பு மாதிரி ஒன்று கழட்டணும் பார்த்திங்களா, அந்த கிளிப்பை கரெக்டாக போய் வச்சோம்னா கரெக்டாக வந்து உள்ளக்க தள்ளி விட்டோம் கரெக்டாக போய் லாக் ஆகிக்கும். தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நாம் வந்து 10 mm போல்ட்டை போட்டுக்கலாம். அது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கடைசியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி வந்து கீழே இருக்கா இல்லை மேலே இருக்கா அப்படிங்கிற சென்டர் பார்த்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் கூட போட்டு பார்த்துட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கிளிப்பை போட்டுக்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் அசம்பிளி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கிளிப்பு வந்து கரெக்டாக லாக் ஆகுங்க. ஸோ அசம்பிளி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எல்லாம் வந்து மேலே 2 ஸ்க்ரூ வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த 2 ஸ்க்ரூ கண்டிப்பாக போடணும். இப்போ கிளிப்பு வந்து கரெக்டாக லாக் ஆகிடுச்சுன்னு நல்லா அமுத்தி செக் பண்ணிங்க. ஏன்னா வந்து பாதி லாக் ஆகிடுச்சுன்னா வந்து ஐசர் மாட்டினதுக்கப்புறம் சேக் வந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக கழட்ட வேண்டியது வரும். அதனால் டபுள் செக் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ மாட்டியாச்சுங்களா. இப்போ ஃப்ரண்ட்டு இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கிளாஸு புது கிளாஸு இது கொஞ்சம் கேப் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தனித்தனியாக வாங்கி மாட்டுவோம். லைட்டாக வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அசம்பிள் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த தண்ணி பூதாக இருக்கிறக்காக சேஃப்டி கார்டு நம்ம போட்டுக்கலாம். ரப்பர் மெட்டீரியல் தான். இதை வந்து கரெக்டாக வந்து அந்த ஹப்புக்குள்ளே கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம அசம்பிள் பண்ணலாம். கனெக்ஷன் வந்து கொடுத்து பார்த்துட்டு நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ வைசர் எட்டு போய் நம்ம வண்டியில் வச்சுக்கலாம். வண்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே வந்து மக்கேல வந்து டேமேஜாக இருக்காக்கா ஒரு துணி போட்டுக்குங்க. துணி போட்டதுக்கப்புறம் நம்ம ஒயரிங் கனெக்ஷன் கரெக்டாக பாருங்கள். இது சென்டர் லேம்புக்கு போக வேண்டியது. இது தூசு டஸ்ட்டு எதாவது ஃபார்ம் ஆகிருந்தால் அதை வந்து சுத்தமாக ஊதி போடுங்க. இல்லை வந்து ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. ஏதாவது தண்ணி இருந்தால் கூட நமக்கு வந்து கரோடாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டேமேஜ் விட்டு ஏறியிருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் போடணும். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டரோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கலரு கண்டிப்பாக மேட்ச் ஆகுங்க. அதாவது க்ரீனு ரெட்டுக்கு ரெட்டு அந்த மாதிரி கனெக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரியில் டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து போல்ட் நட் போட்டு டைட் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக. இப்போ வைசர் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 சைடு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து கரெக்டாக வந்து அந்த காடியில் வந்து கரெக்டாக உட்காரணும். உட்காந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணணும். ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வைசர் அலைன்மெண்ட்டு கிடைக்காது. ஒரு சைடு இழுத்துட்டும் ஒரு சைடு வந்து ரொம்ப என்கேஜாகவும் இருக்கும். ஸோ வந்து 3 போல்ட்டு போடுற மாதிரி 3 ஹோல்ஸும் கரெக்டாக வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக என்கேஜ்மெண்ட் ஆகணும். இந்த சைடு ஒன்று, தென் லெஃப்ட் சைடு ஒன்று, தென் பாட்டமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்டில் ஒன்று இருக்குது. அதுதான் பேஸு. அதையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஹோல்ஸுக்கு நேராக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம போல்ட்டை போட்டு டைட் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த அலைன்மெண்ட்டு தாங்க கரெக்டாக வைக்கணும். வைசர் அலைன்மெண்ட் அதை மட்டும் வச்சுட்டிங்கன்னா போதும். வைசர் கரெக்டாக வண்டிக்கே லுக்கு வைசர் தான். வைசர் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு வண்டிக்கு வந்து லுக்கே இருக்காதுல்ல, அந்த மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ 10 mm போல்ட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். கீழே வந்து 10 mm போட்டு 2 மரம் மட்டும் ஏற்றிக்கிங்க. 2 மரம் ஏற்றினதுக்கப்புறம் மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூவும் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா 1 போட்டு டைட் பண்ணிட்டு மேலே 2 அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா கரெக்டாக அலைன்மெண்ட் கிடைக்காது. மேலே வந்து போட்டுட்டு கீழே லைட்டாக 2 மரமும் ஏற்றிட்டு மேலேயும் வந்து ஸ்க்ரூ வந்து பண்ணிக்கங்க கரெக்டாக வச்சு. ஸ்க்ரூ போடும்போது கிராஸ் த்ரெட் பண்ணிடாதீங்க. டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு மறுபடியும் கட் பண்ணி கீழே ஒரு போல்ட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி ரொம்ப இடைஞ்சலான இடம். அதனால் கேர்ஃபுல்லாக வந்து த்ரெட்டனிங் வந்து கரெக்டாக வந்து டைட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது.
ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்களா? டைட் வந்து நல்லா வச்சுங்க. ஏன்னா வைசரு வண்டி வந்து போடும்போது ஷேக் ஆச்சுன்னா ரொம்ப சவுண்டு வரும். பார்க்குறக்கே வந்து நல்லா இருக்காதுங்க. ஷேக் வந்துச்சுன்னா ஒன்ஸ் வந்து ஃபைபர் தானே, ஃபைபர் மெட்டீரியல் அப்படியே விரிசல் போட்டே போயிருங்க. அதனால் டைட் வந்து கரெக்டாக வைங்க. ஓவர்லோடு வச்சு டைட் பண்ணாலும் நமக்கு ரொம்ப வந்து ஃபைபர் மெட்டீரியல் விரிசல் விட்டுரும். ஸோ கேர்ஃபுல்லாக டைட் பண்ணணும் ஃபைபர்னால். 2 பக்கம் டைட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்க்ரூ சொன்னீங்க பார்த்தீங்களா, அதையும் டைட் பண்ணிக்கணும். அது நம்ம பாக்ஸ் போட்டும் பண்ணலாம், இல்லைனா ஸ்டார் ஸ்க்ரூ போட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கையில் வந்து த்ரெட்டனி ஏற்றிட்டு நம்ம வந்து பாக்ஸ் போட்டு பண்ணிக்கலாம். பாக்ஸ் மீன்ஸ் நம்ம 10 mm ராடு இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 10 ஸ்பேனர் யூஸ் பண்ணி லைட்டாக தான் மூமெண்ட் இருக்குங்க, டைட் பண்ணுங்கள். இது வந்து பொறுமையாக தான் பண்ணி ஆகணும், ஏன்னா இக்கட்டான சுச்சுவேஷன். இதுக்கப்புறம் நம்ம 2 ஷேடோ வந்து நம்ம போட்டுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் நெட்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக டைட் பண்ணிக்கேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது கடைசியாக கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்க்ரூ போட்டு வைசரை வந்து லாக் பண்ணிக்கலாம் நீட்டாக. சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக டைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அகைன். இதுக்கப்புறம் நம்ம 2 ஷேடோ கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஷேடோ வந்து போட்டுக்கலாம். இந்த ஷேடோ இது தாங்க ஷேடோ. இந்த ஷேடோ தான் வந்து நம்ம ஒயரிங் ப்ராசஸை ஒயரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே மறைச்சி நீட்டாக வந்து லுக்கை கொடுக்கறது வண்டிக்கு. ஏன்னா ரொம்ப கேட்குறதா அந்த ஒயரெல்லாம் வெளியே தெரினா அசிங்கமாக இருக்கும். இந்த ஷேடோ வந்து கரெக்டாக வந்து அந்த காடி வந்து இந்த கிளிப்பு வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் ஆகணும். ஒன்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து நிற்காதுங்க ஷேடோ. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கில் தான் நிற்கிது. கீழே தான் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ போட்டு தான் வந்து ஷேடோவே லாக் பண்ணுறோம். இது வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லுக்கை கொடுக்குது. ஸ்க்ரூ வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரூ காடி பார்த்து நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா வண்டிக்கு லெஃப்ட் சைடில் ஷேடோ. அதுக்கப்புறம் ரைட் சைடு ஷேடோவும் இதே மாதிரி ப்ராசஸ் தாங்க. ஸ்க்ரூ போடும்போது கேர்ஃபுல்லாக போட்டுக்கங்க, ஏன்னா எல்லாம் லைட் மெட்டீரியல் தான். டைட் வந்து கரெக்டாக தான் இருக்கணும். ஓவராக பண்ணோம்னா நமக்கு மர போயிடும். அப்புறம் நம்ம ஃபுல்லாகவே வந்து கழட்டி மறுபடியும் அகைன் வந்து புதுசு வாங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஓவராக டைட் பண்ணணும், சுற்றிகிட்டே இருக்கும். சுற்றிகிட்டே இருந்து கடைசியில் லூஸ் ஆயிரும், ஷேக் வந்துடும். வண்டி ஓடும்போது உங்களுக்கு தட சவுண்டு வர ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் டைட்டிங் பற்றி கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ஷேடோ வந்து கரெக்டாக லாக் பண்ணிக்கங்க. மேலே வந்து லாக் பண்ணிக்கலாம். பின் கரெக்டாக பார்த்து புஷ் பண்ணிக்கங்க. உடஞ்சிட போகுது, உடஞ்சிட்டா யூஸே இல்லை, வேஸ்ட்டு. போட்டுட்டு கீழே வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். பிரைட்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, லைட்டு பக்காவாக இருக்குமா? ஓகே, இவ்வளோ தாங்க ப்ராசஸ் முடிஞ்சது. தேங்க்யூ.